فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلمك ما لم تكن تعلم وكان فضل الله عليك عظيما صدق الله مولانا العظيم وقال نبي الله صلى الله عليه وسلم علمني ربي فأحسن تعليمي وأدبني ربي فأحسن تأديبي. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் பேரருளால் சிறப்பான நம்முடைய இந்த நிறுவனம் மதரசா, சங்கைமிக்க நமது அன்பு சகோதரர், எப்போதுமே நம்முடைய நினைவிலும் துஆவிலும் இருக்கிற சல்மான் ஆலிம் ஹதரத்து பெருந்தகை மிகுந்த அக்கறை, கவனம், ஊக்கம், ஒரு நல்ல நிறுவனம் உண்டாக வேண்டும் என்கிற உயர்ந்த ஆசை, இங்கே சனது கொடுக்கிற ஒரு சந்தர்ப்பமோ ஆரம்ப சந்தர்ப்பமோ இங்கே வர முடிந்தது. ஹதரத் அவர்களுடைய அழைப்பிலே இன்றைக்கு இவ்வளவு அதிகமான மாணவர்கள், சங்கைமிக்க பேராசிரிய பெருமக்கள், அல்லாஹ் எல்லோருக்கும் சிறந்த பகரம் வழங்குவானாக. ஹதரத் அவர்களினுடைய அன்பு துணைவியாரின் கபரை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தங்குமிடமாக்குவானாக. ஹதரத் அவர்களுக்கு ஆறுதல் அவன் வழங்குவதோடு மிகச்சிறந்த எதிர்காலத்தை, அழகிய பகரத்தை அவன் புறத்திலிருந்து வழங்குவானாக. நம்முடைய கல்வி வளத்தை விசேஷமாக்குவானாக. நான் அன்பு மாணவர்களுக்கு ஒரு இரு செய்திகளை மாத்திரம் ஹதரத் அவர்களின் வேண்டுதலால் ஞாபகப்படுத்துவேன். கல்வி காலம் ஒரு பொற்காலம். இப்போது நாம் பெறுகிற அனைத்தும் அனைத்து காலத்திலும் இருக்கும். இங்கேதான் நான் எல்லாம் பெற வேண்டும். நான் நல்ல குணத்தை மதரசாவிலே பெறுகிறேன், கல்வியை பெறுகிறேன், பணிவிடையை பெற்றேன், வணக்கத்தையும் மதரசாவிலிருந்தே பெற்றேன். நான் துஹா தொழும் பழக்கம் எனக்கு வந்தது. என் உஸ்தாது பெருந்தகை அல்லாமா ஷம்சுல் ஹுதா ரஹ்மத்துல்லாஹி அலை காலையிலே மதரசா வந்தபோது தொழுதுட்டு தான் அமருவாங்க. இன்றைக்கு எனக்கு முதல் பாடம் புகாரி ஷரீஃப். மதரசா உள்ளே நான் வருவேன், என் மாணவர்கள் எனக்காக முசல்லா விரித்திருப்பார்கள், பட்ட வகுப்பு மாணவர்கள். வந்தால் ஹதரத்து தொழுதுட்டு தான் உட்காருவார்கள் என்று மக்கள் இன்றைக்கு மாணவங்க புரிஞ்சாங்க. நான் அதை படித்த இடம் எங்கள் ஜாமியா மிஸ்பாவுல் ஹுதா நீடூர். அன்பு மாணவர்களுக்கு சொல்கிறேன், நமது ஒழுக்கத்தை நீண்ட காலம் தீர்மானிக்கிற இடம் மதரசா. நமது கல்வியை உலகத்திற்கே கொண்டு சேர்க்கிற இடம் மதரசா. நான் மிகுந்த வணக்கமுடையவனாக, ஒழுக்கம் சார்ந்தவனாக இங்கே தான் உருவாக்கப்படன். இது வெறும் கல்வியை தருகிற இடம் அல்ல.
ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வி. கல்வி பரக்கத்தா எப்பவும் இருக்கிறதுக்கு 2 விஷயத்தை ஞாபகப்படுத்துவேன். ஒன்று, நமது பணிவு. எப்போதும் பணிவு என்கிறது நமது சொத்தாக இருக்கணும். அல்லாஹ் நம்ம வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டே இருப்பான். கல்வியிலே, அந்தஸ்தில், எதிர்கால சூழலிலே. மந்தவாலா ரஃபாஹுல்லா, நீ பணிகிற போதெல்லாம் அல்லாஹ் உயர்த்துவான். உயருகிற போதெல்லாம் பணிய வேண்டும். உயருகிற போதெல்லாம் பணியணும். பணியும் போதெல்லாம் அல்லாஹ் உயர்த்துவான். இங்கே ஞாபகம் வையுங்கள், நம்முடைய அடக்கமும் பணிவும் தான் மிகச்சிறந்த இடம். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களை ஒரு முறை பார்த்து கேட்டார்கள், ஏன் உங்களிடத்தில் நான் வணக்கத்தின் சுவையை பார்க்க முடியவில்லையே என்று கேட்கிறார்கள். என்ன நாயகமே அந்த சுவை? எம்பெருமான் சொல்வார்கள், அதுதான் உங்கள் பணிவு என்பார்கள். பணிவுக்கு பின்னால் என் வணக்கமும் சுவையாக மாறுகிறது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. அதனால எல்லாரும், ஒரு மாணவர் இன்னொரு மாணவர்கிட்ட பணிவாக நடக்கணும், உஸ்தாதுகள்கிட்ட பதிவாக நடக்கணும், நிர்வாக பெருமக்கள், இங்கே பெருமக்கள் ஜமாத்து யார் வந்தாலும் பணிவாக நடக்கணும். நம்மை பார்த்து அவங்க துவா செய்வாங்க, நல்ல பணிவான பிள்ளையாக இருக்கிறாரு, உன் ஒர்க்கு நல்லா இருக்கும்பா, எதிர்காலம் நல்லா இருக்கும். அந்த துவா நம்மை நின்று வாழ வைக்கும். இப்போ எப்பவும் வீட்டில் போனாலும் பணிவு தான் வெளிப்படணும். நமக்கு ஒரு அண்ணன் வீட்டில் இருக்கலாம், அல்லது ஒரு தம்பி இருப்பான், அவன் நம்மளை எதிர்த்து பேசுவான். தம்பி தானே, நம்மளை என்ன எதிர்க்கிறது இல்லை. அவன் எதிர்க்கும் போது அவனுக்கும் நம்ம பணிஞ்சிட்டோம்னா அவன் நாளைக்கு காலம் பூரா நம்மளை மறக்க மாட்டான். தாய்க்கு முன்னால், தந்தைக்கு முன்னால், அண்ணனுக்கு முன்னால், தம்பிக்கு முன்னால், ஆசான்களுக்கு முன்னால் நீங்கள் பணிவை காட்டி உங்கள் கல்வி பயணத்தை துவக்குங்கள். 2 கிடைக்கும், கல்வியும் கிடைக்கும், வணக்கம் கிடைக்கும், வணக்கத்தின் சுவையும் கிடைக்கும். அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. ஹாஃபிதுகளாக இருக்கக்கூடிய பிள்ளைங்க, ஹிஃபுது பண்ணுறோம், குரானை ஓதுகிற பிள்ளைங்க, ஹாஃபிதுகளுக்கு நான் சொல்வேன், திருக்குரான் ஓதப்பட்ட வசனங்கள் மீண்டும் மீண்டும் ஓதப்படணும். பழைய பாடம் என்கிறது எப்போதும் இருக்கணும், மறக்கக்கூடாது. இன்றைக்கு 2 பக்கம் புது பாடமா, பழைய பக்கம் பல பக்கங்களாக கொடுக்க வேண்டும். நான் ஓதுகிற காலத்தில், ஹிஃபுது பண்ணுற காலத்தில் ஒரு பழக்கம் வச்சுருந்தேன். என்னுடைய சுன்னத்து தொழுகையில் பூரா பழைய பாடத்தை தான் ஓதிட்டே நிற்பேன். ஒரு நாள் ஒன்றுக்கு 3 ஜுஸு ஓதுவேன் சுன்னத் தொழுகையில். இப்போ அல்ல, நான் 1வது சுமரா ஓதுகிற காலம், ஆஃபிலான பட்டம் வாங்கிய காலம். 3 ஜுஸு ஓதாமல் என் சுன்னத் தொழுகை முடியாது. லொஹர் தொழுகையில், மகரிபுக்கு பின்னால் உள்ள சுன்னத்தில், இசாவுக்கு பின்னால் உள்ள சுன்னத்தில் குரானை மாத்திரம் ஓதுறது. இன்றைக்கும் நான் ஃபர்து தொழுகை இமாமாக நிற்பேன், சூரா ஓதுறது இல்லை. ஜஹ்ரி இஷாவில், மகரிபில் சின்ன சூறா ஓதிக்கிறது, லொஹர் அசரில் குரானை தான் ஓதுறது. குரான் என்பது ஓத 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 அது ஆள் மனதில் பதிந்து விடும். விட்டோம் என்றால் அதுவும் நம்மை விட்டுடும். ஞாபகம் வையுங்கள், குரான் ஓதி மறந்தால் அவர்கள் அல்லாவின் பார்வையில் மிகப்பெரிய குற்றவாளிகள். அதனால் சின்ன வயசு அல்லாஹ் பதிவு செய்வான். பதிவு செய்த பாடம் மறக்கக்கூடாது. ஊருக்கு போனாலும் ஓதிக்கிட்டே போகணும், பஸ்ஸில் ஓதணும், காரில் ஓதணும். என்னுடைய பயணங்கள் எல்லாம் குரான் ஓதிக்கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை. நான் ஒரு காலமெல்லாம் இருந்தது, தினமும் 10 ஜுஸு ஓதிடுவேன். 3 நாளில் ஒரு குரான் முடிச்சுக்கிட்டே இருப்பேன். குரானை எடுக்க வேண்டிய வேலை இல்லை, ஹாஃபில் ஆக்கினான் அல்லாஹ். ஓதிக்கிட்டே இருக்கிறது, 3 நாளில் ஒரு குரான். வேலை பளுக்கள் கூடுகிறது, அப்போதும் குரானை விட்டும் தூரமாகிறது இல்லை. எவ்வளவு முடியுமோ ஓதிக்கொண்டே இருக்கிறது. தஹஜ்ஜத் ஒரு பெரிய வாய்ப்பு, எத்தனை ஜுஸு முடியுமோ அத்தனை ஜுஸை ஓதுகிற இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதும் வாய்ப்பு தஹஜ்ஜத்தில் என்றார்கள். அதையெல்லாம் என் அன்பு திருக்குரானை ஓதுகிற பிள்ளைங்க கவனத்தில் வையுங்கள். ஓதிக்கொண்டே இருப்பது மாத்திரம்தான் இது நிரந்தரமாக நம் கல்வில் தரிபடுவதற்கான மிகப்பெரிய பொக்கிஷம். வேற ரகசியமே இல்லை. பழைய பாடம் புது பாடம் கூட ஒரு நாளைக்கு மிஸ் ஆகலாம், பழைய பாடம் மிஸ் ஆகக்கூடாது. பழைய பாடம் என்பது ஆணிவேர், ஓதுனதை மறக்கக்கூடாது. ஆழமாக வையுங்கள். ஹாஃபீஸுகள் கவனம் எடுங்க. குறைந்தது ஒரு நாளைக்கு 3 ஜுஸுக்கு குறைந்து ஒரு ஹாஃபிஸ் ஓதினால் அவர் ஹாஃபிஸ் என்பதற்கு பொருள் கிடையாது. நான் எல்லா பட்டமளிப்பு விழாவிலையும் சொல்கிறது, குறைந்தது 3 ஜுஸ் ஒரு ஹாஃபிஸ் ஓதணும். 1000 வேலையை தாண்டி நிறைவாக சொல்வேன். கிதாப் ஓதுகிற பிள்ளைங்களும் குர்ஆன் ஓதுகிற பிள்ளைங்களும், மறதி என்பது மனிதனின் சொத்து. பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை படைத்த போது அப்போது அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன ஒரு பாடத்தை மறந்தாங்க. அல்லாஹ் சொன்னான், நசிய ஆதம் ஓ நசிய துர்ரியத்துஹோ, முதல் மனிதர் ஆதம் மறந்து விட்டார், அவர் சந்ததிகளும் மறப்பார்கள். நாம் மறக்கிறது
வாப்பா படைக்கப்படும் போதே அல்லாவின் நாவில் வெளிப்பட்ட வார்த்தை அது. ஞாபகம் வையுங்கள், மறதி வரும். குல்லு பனி ஆதம் ஹத்தான் நாங்கள் பெருமானார். மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் சில தவறு நடக்கும். அதே மாதிரி மறதியும் ஏற்படும். மறதி நீடிக்காமல் இருப்பதற்கு, நினைவாற்றல் அதிகமாகுவதற்கு. யா முஹைமினு யா அல்லாஹ் சொல்லுங்க. அல்லாவின் திருநாமங்களில் ஒன்று முஹைமின். யா முஹைமினு யா அல்லாஹ் 113 தடவை ஓதணும். காலையில் சுபுகு தொழுத உடனே ஓதிடணும். யா முஹைமினு யா அல்லாஹ், யா முஹைமினு யா அல்லாஹ், யா முஹைமினு யா அல்லாஹ் 113 தடவை. ஆரம்பிக்கிற போது 13 தடவை சலவாத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 113 முடிக்கும் போது 13 தடவை சலவாத். சலவாத்து இல்லாமல் எந்த அமல்லையும் பரக்கத்து இருக்காது. பின்னால் சலவாத்து 13, முன்னால் சலவாத்து 13. யா முஹைமின் யா அல்லாஹ் 113 ஓதி கையில் ஊதி உடம்புல தடவிட்டு நெஞ்சில் தடவி துவா செய்யணும். என்னுடைய வாழ்க்கையில் மறதியே இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பாயாக, நினைவாற்றல் பக்காவாக பலமாக ஆகும் என்று நமது மார்க்க பெருமக்கள் குர்ஆனின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாவின் ஒவ்வொரு இஸ்முக்கும் பொருள் எழுதும் நன்மக்கள் பதிவு செய்வார்கள். அல்லாஹ் நம்முடைய நினைவாற்றலையும் அதிகப்படுத்துவானாக. இந்த மதரசா கியாமத் வரைக்கும் நடக்க செய்வானாக. இங்கிருந்து பட்டம் பெறுகிற ஹாஃபிதுகளை, இங்கிருந்து மார்க்க கிதாபுகளை படிக்கிற பிள்ளைகளை எதிர்காலத்தில் தொடங்கச் செய்வானாக. இதில் பாடுபடுகிற அருமையான உஸ்தாது பெருமக்கள், என் அன்பு பிள்ளை நம்மிடத்தில் பயத்தாயி மிகச்சிறந்த தொடர்பில் இருக்கிற மௌலானா சல்மான் ஆலிம் உட்பட இங்கே ஆசிரிய பெருமக்களாக இருக்கிற பரக்கத்தும் அருளும் நிறைந்த உஸ்தாதுமார்கள், இங்கே உங்களை எப்போதும் அரவணைக்கிற பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், நமக்கு உதவி செய்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் அல்லாவின் நேரடி பார்வைப்பட்டு வாழும் இடத்தில் ஆக்கி வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. அதற்கு அவர்கள் துவாவும் செய்ய சொன்னதால் அதற்கு பெருந்தன்மையோடு 2 நிமிஷங்கிறாங்க. 2 நிமிஷத்தில் ஹம்து செலவாத்தே நமக்கு முடிகிறது இல்லை. அதற்கனுடைய பெரும் ஆசை. எனவே தான் ரொம்ப அவசரமான வேலை தான் எனக்கு. நான் நேரடியாக அதத்தை பார்க்கணும். தாசியத் அது சொன்னாங்க, தெரிஞ்சால் நான் ஓடி வந்திருப்பேன்னாங்க. இல்லை, அவங்களுக்கு தாசியத் என்பது குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்புக்கு ஆறுதல் சொல்லணும். அது போய் சொல்கிறதும் கூட நபியின் சுன்னத். நாம் தான் முன்மாதிரி. எனவே ஹஸரத் அவர்கள்ட்ட சொன்னேன், நானாக வர வேண்டும். இங்கே எங்களுடைய அன்பு சகோதரர் பாபுஜி ஹலீம்பாய் எங்கள் கூடயே இருப்பார் ஹிதுமத்தில். நம்ம இங்கேருந்து ஒரு 300 மைலுக்கு அங்கே வந்தாலும் அங்கே காரில் வந்து நிற்பார். இந்த ஷேக்குக்கு பின்னால் தன்னை அழித்து கொள்கிற வாழ்க்கை எடுத்த பிள்ளைங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவங்களும் சொன்னாங்க, உடனே சந்திச்சிருவோம். ஹஸரத் அவர்களின் சந்திப்பு, ஹஸரத்துடைய ஆசை என்னை மட்டும் சந்திக்கிறது இல்லை, எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் துவா செய்யுங்க. எனவே துவாவாகவும் ஆக்குவேன். அல்லாஹ் நம் யாவருக்கும் நீண்ட ஆயுளை தருவானாக, நோயற்ற வாழ்வை தருவானாக, குன்றாத சுகத்தை தருவானாக, நிரப்பமான ஈமானை தருவானாக, கடுகளவு அவன் மீது சந்தேகம் வராமல் பாதுகாப்பானாக, அவன் வல்லமையை நம்ப வைப்பானாக, அவனிடத்தில் கேட்டு பெறுவதில் இன்பத்தை தருவானாக, அவனோடு முனாஜாத் பேசுகிற வாழ்க்கையை தருவானாக. தேவைகள் அனைத்தையும் நமக்கு மாத்திரமல்ல, நம்மை இங்கே அனுப்பி வைத்து நல்ல காலத்துக்காக காத்திருக்கிற நமது பெற்றோர்கள் குடும்பத்தார்களுக்கும் தேவைகளை எல்லாம் அல்லாஹ் ஹலாலான வழியில் நிறைவேற்றி வைப்பானாக. நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் மங்களமாகவும் ஆக்கி வைப்பானாக. எதிர்காலத்தை நமக்கு அல்லாஹ் சுடர்விட வைப்பானாக. அவன் விரும்புகிற வாழ்க்கை, அவன் பொருத்தத்தை பெறுகிற வாழ்க்கை, அவன் அதிருப்தியை விட்டும் விலகி நிற்கிற வாழ்க்கையை தந்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உஸ்தாதுமார்கள் மௌலானா சல்மான் ஆலிம் உட்பட அத்தனை பேர்களின் பரக்கத்தும் அருளும் நிறைந்த துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.